நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே ஒரு சாந்தியின் நாள் வழியாக ஆண்டவரை எம்மை போற்றி ஜெபித்து இந்த வழிபாட்டை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலை தந்து இன்றைக்குடைய சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாங்கள் பயணிக்கும்படியாய் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஒரு விசையாய் எங்களை நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே இறை திருவார்த்தையும் எங்களுடைய ஜெபங்களையும் உடைய பொறுப்பாதத்திலே ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம் சாமி. எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கடவுளே, இந்த நாளில் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறார்? ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே பெற்றுக்கொள்கிற வார்த்தை எங்களுடைய வாழ்வை எதை வழிநடத்துகிறது என்பதை விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த தொழுகையை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டை தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கடவுளை போற்றும்படியாய் என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவேன் என்கிற பாடல் வழியாக நம் ஆண்டவரை போற்றி பாடுவோமாக. என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவே. என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவே. தாயின் கருவில் உருவாக முன்னே, தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவேன். என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவேன். கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசைந்து நான் அழும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசைந்து நான் அழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடிடுவேன், தயவோடு நான் உம்மை பாடிடுவேன். என்னை மீட்ட இரட்சகனே நாளும் துதித்து பாடிடுவே. என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவே. ஆதியும் அந்தமும் ஆனவரே எனக்காறுதல் தீருதல் அளிப்பவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே எனக்காறுதல் தீருதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாளோ, அன்னை தந்தை என்னை வெறுத்தாளோ, அன்போடு நீர் என்னை நினைத்தீரே, அன்போடு நீர் என்னை நினைத்தீரே. என்னை மீட்ட இரட்சகனே எந்நாளும் துதித்து பாடிடுவே.
என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடிடுவே. தாயின் கருவில் உருவாக முன்னே, தாயின் கருவில் உருவாக முன்னே, என்னை பெயர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடிடுவே. என்னை மீட்ட இரட்சகனே, எந்நாளும் துதித்து பாடிடுவே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன், அருமையான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற, காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு தினந்தோறும் இந்த சிலுவை என்கிற பாதையின் வழியாக, தினஞானத்தின் வழியாக கடவுள் நம்மை அழைத்து ஆண்டவருடைய அன்பினாலே ஒவ்வொரு நாளிலும் புதிய கிருபையை தந்து நம்மை சீர்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்படியாக ஒவ்வொரு நாள் வழியாக ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுடைய திருவார்த்தை நமக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தையாக அதை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கான தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது, சிலுவை என்கிற பாதையின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற தலைப்பு, உன் கண்ணீரையை சிலுவையின் வழியாக மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். உன் கண்ணீரை சிலுவையின் வழியாய் மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார் என்றார் என்பதை. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு அம்மா தன் வாழ்விலே ஈன்றெடுத்த ஒரு மகளை இழக்கிற சமயத்திலே அந்த உள்ளும் வேதனை புடமிட்டு தன்னுடைய வேதனைக்கு முன்பாக தன் கண்களையும் அழுது புலம்பி நிலையிலே தத்தளிக்கிற ஒரு அம்மாவை பற்றி தான் இங்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தனது குழந்தை இழந்த வேதனையில் தினந்தோறும் அழுது கொண்டு தன் உள்ளம் அவள் வாடி தவித்த நிலையில் இருக்கிறது. அவளுடைய வீடு கூட அமைதியாயிற்று. ஆனால் அவளுடைய மனம் அந்த கண்ணீரினாலே முழுவதுமாய் நிரம்பியிருக்கிறது. ஒரு நாள் அந்த அம்மா ஆலயத்துக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்கணும். அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து நான் கேட்கணும், நான் என்ன தவறு செய்து விட்டேன், ஏன் என் குழந்தையை நான் இழக்க செய்வதற்கு இந்த மண்ணுலகத்தில் நீ ஏன் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்தீரோ என்று சொல்லி அவரை பார்த்து நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்துக்கு முன்பாக அந்த அம்மா அமர்கிறார்கள். ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தினுடைய ஆல்டருக்கு முன்பாக இருக்கிற சிலுவையை நோக்கி தன் மனதிலே அந்த கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அமைதியாக தன் மனதிலே அந்த சிலுவை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற போது என்னன்னு கேள்விக்கிறார், ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று கேள்வி கேட்கிறாள். அந்த நேரத்தில் சிலுவை நோக்கி பார்த்த அவர்களுக்கு ஒரு உண்மை அவருடைய உள்ளத்திலே உதித்தது. இந்த சிலுவையின் வேதனை என்பது முடிவு அல்ல, அது உயிர்ப்பின் ஆரம்பம். நம்மெல்லாம் பார்க்கிற சிலுவை என்பது வேதனையும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு விதமான காரியங்களும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு சூழலில் பார்த்தோமானால் சிலுவை என்பது அந்த வேதனை துன்பமெல்லாம் கடவுள் அதில் சுமந்து அதன் மூலமாய் நமக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அடையாளம். அப்படி அடையாளத்தின் வழியாக அந்த அம்மாவுக்கு சொல்கிறார், அந்த சிலுவை அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறது. இந்த சிலுவை வேதனையின் முடிவு அல்ல, அது
உயிர்ப்பின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவருடைய மனதிலே புரிந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் என்பது கடைசி அத்தியாயம் அல்ல, அது தேவன் எழுதிய புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். தன்னுடைய வேதனை, தன்னுடைய பாரங்கள், தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது அந்த கண்களுக்கு கண்ணீருக்கு முன்பாக அது கடைசி அத்தியாயம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எழுதிய புதிய அத்தியாயத்திற்கு தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கை மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கை திருப்பி போடுவதற்காக அது ஒரு புதிய அத்தியாயம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே அந்த புதிய அத்தியாயத்தை மாற்றினவர்களை நாம் பார்க்க முடிகிறது. 126 சங்கீதத்திலே 5வது வசனத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே விதைத்த கண்ணீர்களுக்கு முன்பாக அவன் பாடுகிறான், கண்ணீரோடு விதைக்கிறவன் சந்தோஷத்தோடு அறுப்பான், கெம்பீரத்தோடு அறுப்பான். அப்போது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களும் துரோகங்களையும் சந்தித்தான். அவன் இரவும் கண்ணீரினாலே நிரப்பி அந்த கண்ணீரை தேவன் தன் உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் எத்தனை முறை அறிக்கை செய்கிற போது தேவன் அதை அவனுடைய வாழ்விலே அதை நன்மையாய் மாற்றியிருக்கிறார், அந்த கண்ணீரை மாற்றியிருக்கிறார். அப்போது தாவீதுக்கு சொன்னது வார்த்தை, உன் கண்ணீர் என்பது வீண் அல்ல, அது அறுவடைக்கு விதை என்று சொல்லப்படுகிறது. அது அறுவடைக்கு விதை என்று சொல்லப்படுகிறது. ஹன்னாளை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவள் மிகவும் துக்கமாயிருந்து கர்த்தரிடத்திலே அழுதாள், ஜெபித்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, தன் வாழ்விலே பிள்ளை செல்வம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய முகத்தை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது. துயரத்தினாலே மனம் கசைந்து ஆலயத்துக்கே போய் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடின ஒரு சூழல் வருகிறது அவருடைய வாழ்க்கையில். தனது துன்ப வேதனை நோக்கி அழுதாள். அந்த கண்ணீரை தன் நிலையை இருக்கிற போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அதுதான் ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேலை பிள்ளையாக கொடுக்கிற ஒரு அத்தியாயத்தை மாற்றினது. எனவே அவருடைய கண்ணீருக்கு ஒரு குழந்தையாக மாறியது. அப்போது உன் கண்ணீர் ஜபமாக மாறும்போது அது அதிசயமாய் பிறக்கும். அப்போ மாறும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை பார்க்கிறோம், துரோகத்தினுடைய நிலையிலிருந்து மகிமைக்கு மாறினது. துரோகத்தின் நிலையிலிருந்து மகிமைக்காக மாறினது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் தீமை எண்ணினீர்கள், கடவுள் அதை நன்மையாக மாற்றினார். அப்போது சகோதரர்களால் விற்கப்பட்ட தாவீது, சிறையிலே தள்ளப்பட்ட யோசேப்பு, ஆனால் தேவன் தன் வாழ்க்கையிலே உயர்த்தினான். அப்போ கண்ணீர்களுக்கு மத்தியிலே கடவுள் ஒரு புதிய அத்தியாயத்தை கடவுள் கொடுக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. உன் வேதனை தேவனிடத்திலே ஒரு திட்டமாய் மாறும். உன் கவலை, அது கண்ணீர்களுக்கு மத்தியில் இருக்கிற கவலை, அதை மாற்றி அமைக்கிற கடவுளுக்கு அந்த வல்லமை நமக்கு முன்பாக தருகிறார். எனவே தான் யோசேப்புக்கு பார்க்கிற போது, யோசேப்பு தன் வாழ்க்கையிலே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே வேதனை இருந்தது, அந்த வேதனை ஒரு திட்டத்தின் வார்த்தையாய் மாறி அவன் வாழ்க்கை மாறினது என்று பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, மரியாள், மகதன்ன மரியாளும் பார்க்க முடிகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மரியாள் கல்லறைக்கு முன்பாக அழுது நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இயேசுவினுடைய கல்லறைக்கு முன்பாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவருடைய கண்ணீரில் இருந்தபோது உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நீ அழுகிற இடமே ஆண்டவர் உன்னை சந்திக்க இடமாய் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கண்ணீருக்கு முன்பாக தேவன் பதில் தந்ததை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்வு, எங்கே கடவுளை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எங்கே கடவுளை நினைத்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறீர்களோ,
ஆண்டவர் அதே இடத்திலிருந்து உங்களை சந்திக்க தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடங்கள், பணி செய்கிறவர்களுக்கு மத்தியிலே, நீங்கள் குடும்ப சூழலுக்கு மத்தியிலே, பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே எங்கே கண்ணீர் வடிக்கிறீர்களோ அதே இடத்துல தேவன் அந்த கண்ணீரை சந்திப்பார். நாம் செய்வது ஒன்று மாத்திரம் மட்டும்தான், என் கண்ணீரை தேவனுக்கு முன்பாக நான் இறக்குகிறேன். என் கண்ணீரை தேவனுக்கு முன்பாக நான் இறக்கிறேன். இன்று காலை வேளையில் நீ சுமக்கும் சுமைகளை, நீ துடைக்கும் கண்ணீரையே, நீ யாருக்கு சொல்ல முடியாத வேதனையே, அவைகள் அனைத்தும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கே தெரியப்படுத்து என்று சொன்னால், சிலுவை நோக்கி பாருங்கள். அங்கே வேதனை வெற்றியாக மாறும். அங்கே கண்ணீரை இரட்சிப்பாக மாற்றுகிறார். நீ மாறுவாய், உன் நிலைமையும் மாறும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையின் வார்த்தை, இன்று ஒரு புதிய நாள். உன் கண்ணீரை தேவன் எண்ணுகிறார், உன் வேதனையை அவர் மாற்றுகிறார். நீ அழுதாலும் நாளை சாட்சியாக சொல்வாய் என்று சிலுவை அந்த நாளை உனக்கு மகிமை என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு சொல்லுகிறார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கலாம், நாளை மகிமையாக கடவுள் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அதுதான் இந்த நாளுடைய தலைப்பின் அடிப்படையிலே கடவுள் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை சிலுவையின் வழியாக மாற்றிய ஆண்டவராக இருக்கிறார் என்பது தான். அப்படிப்பட்ட கண்ணீரையை நாம் சிலுவைக்கு முன்பாக ஊற்றுவோம். சிலுவை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கடவுள் ஒரு புதிய அத்தியாயத்தை கடவுள் நமக்கு தொடங்க கடவுள் தாமே வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, என் கண்ணீரையை காண்கிற தேவனாய், என் வேதனை மாற்றுகிற தேவனாய் இருக்கிற உம் அண்டையிலே நாங்கள் சேர்ந்து மன்றாடுகிறோம் சாமி. சிலுவை நோக்கி பார்க்கும் விசுவாசத்தின் எனக்கு தாரும். என் வாழ்க்கையிலே நடந்த எல்லா துக்கங்களையும் தேவனே, இந்த காலை வேளையிலே சிலுவைக்கு முன்பாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வுக்கு முன்பாக ஒரு மகிமையை மாற்றதம் ஆண்டரை மாற்றி கிருபையாய் தர வேண்டும் என்று மண்டையிலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் சாமி. இன்று காலை ஆண்டவரே, நம்பிக்கையோடு எழுந்திருந்து என் கண்ணீருக்கு, இதோ நான் கண்ணீர் சிந்தின இந்த கண்ணீர் வீண் அல்ல என்று நான் நம்புகிறேன். இது இயேசுவின் நாமத்தின் ஆளே மகிமையாய் மாற்றுகிற கடவுளாய் இருக்கிறார் என்பதையே உள்ளத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவரை மாற்றி நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் தாங்க. இந்த நாளுடைய வேலையினுடைய தொடக்கத்தின் மத்தியிலே, இதோ இந்த நாளிலே கூட இந்த காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக அந்த ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ, மனவேதனை மண்டையில் வைக்கிறார்களோ, மனம் போராட்டத்தை மண்டையில் அறிக்கை செய்கிறார்களோ, கர்த்தாவே உம்முடைய கரம் அவர்களுடைய வாழ்வை மாற்றுவதற்கு ஒரு விசையாய் ஆண்டவர் உம்முடைய கிருபை அவர்களுக்கு தந்து நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அன்னாளுடைய கண்ணீரை மாற்றினீர், யோசேப்பினுடைய வேதனை மாற்றினீரே ஆண்டவரே. தாவீதுடைய மனவேதனையின் ஆண்டவரே பயத்திலிருந்து ஆண்டவரே அங்கும் இங்கும் ஆண்டவரே உள்ளம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியிலே அந்த வேதனை மாற்றின கடவுள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் அமர்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வை மாற்றும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. என் ஆண்டவருடைய சிலுவை நோக்கி இந்த சிலுவையின் செய்தியின் வழியாக என் கண்ணீர் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இன்று காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. வண்ணமாகவே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய மக்களை உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. மூத்தவர்கள் முதல் இளையவர்கள் வரையும் உம்முடைய கரம் ஆண்டவரை வழிநடத்தும்.
தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டவரை தன் வாழ்வுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றும் வாய்க்க பண்ணும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நாள் என் வாழ்க்கையை நான் கற்றுக் கொடுத்த பாடம் என்று சொல்லி ஆண்டவரே தன் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வழியாக அவருடைய வாழ்வு உன் கண்ணீர் என்பது நாளை மகிமையின் நாள் என்பதை விசுவாசத்தோடு பார்க்குவதற்கு ஒவ்வொருத்தருக்கு தந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, வாலிபர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே அதே போல ஞாயிற் பள்ளியுடைய ஆசிரியர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை அவர்களுடைய வாழ்வை தந்து நீ வழிநடத்தும் சுவாமி. காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்காக வேண்டுகிறோம். மனவேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, கர்த்தாவே இந்த நாளிலே என் உள்ளம் பேசுகிறது, எந்த காரியத்தை குறித்தும் மண்டையில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுடைய வாழ்வின் விசுவாசத்தை மாற்றும்படியாய் வேண்டுகிறோம். இன்று நீ கண்ணீர் சிந்தலாம், நாளை அதை புதிய அத்தியாயமாய் மாற்றுகிற கடவுளாய் இருக்கிறார் என்பதை நம்பிக்கை தந்து வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அவ்வண்ணமாகவே ஆண்டவரே இந்த நாளிலே கூட இதோ உலக நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை தினந்தோறும் ஜெபத்தின் வழியாக செய்து கொண்டு வருகிறோம் சாமி. குறிப்பாக ஆண்டவரை ஈரானுக்காக, அமெரிக்காவுக்காக, இஸ்ரேலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். போர் ஆண்டவரை அமைதியின் சூழலுக்கு உம்முடைய ஆண்டவரை வழிநடத்தல் வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, போரினாலே பாதிக்கப்படுகிற அண்டை நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குவைத் தேசம், ஆண்டவரே பக்ரீன், ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே இன்னும் இருக்க கட்டார், இப்படியாக இருக்கிற எல்லா பகுதியிலும் உடைய தெய்வீக தூதர்களை கொண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அதே போல் ஆண்டவரே வருகிற தமிழக ஆண்டவரே இதோ தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு நல்ல அரசாட்சியை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் இந்த நாள் ஊழியங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். குறிப்பாக செம்பேடு திருச்சபைக்காக வேண்டுகிறோம். செம்பேடு திருச்சபையினுடைய ஆண்டவரை கட்டுமான பணிகளை கர்த்தர் அணுகிற்கு செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஹிமான் சாருக்காக, ஆண்டவரை இப்படியாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சகோதரருக்காக அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் இந்த நேரத்திலே ஆண்டவரை பழம் சாத்துக்குப்பமாக, ஆண்டவர் சேனூர் திருச்சபையாக இப்படியாக இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள், விசுவாசிகளை எல்லாவரும் நீர் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு உமக்கு சாட்சியாய் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஏதோ அன்பு குழந்தை மாஸ்டர் ஜோகன் சாமுவேல் பிரின்ஸ் அவர்களுக்காக, ஆண்டவரே இதோ செல்வி பிளஸ்ஸி ஜசிந்தா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. உம்முடைய தெய்வீக கரத்தினாலே இந்த பிறந்த நாளை காணுகிற போது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க, உம்முடைய கரம் வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய டிபெண்ட் ஸ்கூலுக்காக, ஆண்டவரே தாளாளருக்காக, அன்பு தம்பி சாமுக்காக, ஆண்டவரே ஏதோ சாந்தி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கவும் உங்களுடைய வாழ்வு, கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற காரியங்கள் அது தேவனுடைய மகிமையாய் நாளை மாற்றுகிறார் என்கிற விசுவாசத்தின் வழியோடும் கர்த்தர் உங்களுடைய வாழ்வை தந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி.